நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நலமே சூழ்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ரேஷ்மா முரளி. இன்னைக்கு நிகழ்ச்சியில உடல் பருமனால என்ன மாதிரியான நோய்கள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு மற்றும் பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னா என்ற பற்றின பல சந்தேகங்களுக்கு தீர்வுகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்குவதற்காக பேரியாட்ரிக் மற்றும் மெட்டபாலிக் சர்ஜன் டாக்டர் எஸ் பாலமுருகன் இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், ஒபிசிட்டினால டயபெட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கா டாக்டர்? உடல் பருமனுக்கும் டயபெட்டிஸ்க்கும் சம்மந்தம் ரொம்பவே இருக்குது. உடல் பருமனால தான் டயபெட்டிஸ் வருமானு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது ரீசன் என்னன்னா, உடல் பருமனால நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம பாடியில் ஃபேட் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பாடியில் சில பேர் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறோன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கு போன் வெயிட் ஜாஸ்தின்னு சொல்லுவோம். தசைகள் மசில் மாஸோட வெயிட் ஜாஸ்தின்னு சொல்லுவோம். என் பாடி நீர் உடம்பு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று ஃபேட் பர்சன்டேஜ். நம்ம உடம்புல ஃபேட் பர்சன்டேஜோட வீதம் பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகும் போது டயபெட்டிஸ் வரக்கு சான்ஸ் இருக்குது. இது ரெண்டு டைப் ஆஃப் ஃபேட் இருக்கு. தோலுக்கு கீழே இருக்கிற கொழுப்புகள் விச் இஸ் கால்ட் அஸ் சப்கியூட்டேனியஸ் ஃபேட். இன்னொன்று வயிற்றுக்குள்ளே இருக்கிற கொழுப்புகள் விசரல் ஃபேட். இன்னொன்று நம்ம என்ன சொல்லுவோம், தொப்பைன்னு நம்ம சொல்கிறது பெல்லி ஃபேட் ஒரு தொப்பைன்னு சொல்கிறது இன்ட்ராப்டாமினல் ஃபேட் ஒரு விசரல் ஃபேட். எப்போ விசரல் ஃபேட்டோட பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகுதோ, அதாவது வயிறோட சிற்றளவு நம்ம பெல்லி ஃபேட் ஜாஸ்தி ஆக அப்போது அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், நம்ம பேன்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் சுரக்கிறத கம்மி பண்ண ஆரம்பிக்கும். அப்போது டயபெட்டிஸோட பர்சன்டேஜ் நியர்லி 8 to 10 folds ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நியர்லி 70 to 80% ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் ஒபீஸ் ஆர் டயபெட்டிஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடல் பருமனால டயபெட்டிஸ் வருமானு கேட்டிங்கன்னா நியர்லி 70 to 80% டயபெட்டிஸ் வரக்கு வாய்ப்புகள். இந்த ஒபிசிட்டி குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் டாக்டர்? ஒபிசிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு எப்போவுமே எல்லாருமே சொல்கிற போதீங்க ரைட் வேஸ் ஆஃப் வெயிட் லாஸ்ன்னு வரும்போது டயட்டும் உணவு முறைகளும் உடற்பயிற்சியும் மட்டும்தான். இப்போது கேலரிஸை கம்மி பண்ணி எடுத்துட்டு, அதாவது நான் இவ்வளோ கேலரிஸை நீ கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம அதில் அப்படியே பேர்ன் பண்ணிட்டா, நம்ம சாப்பிட்றத அப்படியே பேர்ன் பண்ணிட்டா வெயிட் வில் மெயின்டைன். நான் இவ்வளோ கேலரிஸ் கன்சியூம் பண்ணி அதுக்கு 2 மடங்காக நான் பேர்ன் பண்ணால் வெயிட் கம்மியாகும். நான் கேலரிஸ் இன்னைக்கு இவ்வளோ சாப்பிட்டு அதை நான் பேர்னே பண்ணாமல் லைஃப் செடன்ட்ரியாக இருந்துச்சுன்னா வெயிட் போட ஆரம்பிக்கும். இதுதான் கான்செப்ட் அபவுட் வெயிட் லாஸ். பட் ஆனால் இது வெயிட் கம்மி ஆகாது சில பேர் ஒரு கேட்டகரிஸ் இருக்கும். அப்போது அவங்களுக்கு தான் நமக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு வர ஆரம்பிக்கும். ஏன் அவங்க அந்த இண்டிகேஷன்ஸ் கீழே வராங்க, ஏன் அவங்களுக்கு வெயிட் லாஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல போனால், சரி நான் இவ்வளோ கேலரிஸ் நீங்கள் சாப்பிட்ற அளவு கம்மி பண்ணி சாப்பிட்டேன், ஓகே டயட் பண்ணியாச்சு, ஆனால் நான் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு என் பாடி ஒத்துழைக்குமா இல்லையான்னு தான் நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது இருக்குது. சி வி ஆர் டாக்கிங் அபவுட் நார்மல் வெயிட் பர்சன்ஸ் கிடையாது. வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒபிசிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 40-45 கிலோ வெயிட் இருக்க வேண்டிய ஒருத்தர் ஐடியல் பாடி வெயிட்ல ஒரு 50 கிலோ இருக்கணும்னு வச்சுக்கலாம். ஐடியல் பாடி வெயிட்ல ஒருத்தர் 150 சென்டிமீட்டர்ஸ்க்கு வெயிட் 50 கிலோ இருக்கணும். 50 கிலோ இருக்க வேண்டிய ஒருத்தர் நான் 90 கிலோ இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸஸ் பாடி வெயிட் மட்டும் 40 கிலோ. ஒருத்தர் 20 வயசு இருக்கிறவங்களுக்கு அந்த 40 கிலோ பெரிய பேர்டனாக தெரியாது. இப்போ ஒரு 50 வயசு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த 40 கிலோ ஃபர்ஸ்ட் ஒரு பேர்டனாக இருக்கும். நான் அவங்களை கேலரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி பண்ண சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 40 கிலோ எடுத்துட்டு அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுல கை கால் வலி வரலாம், மூட்டு வலிகள் வரலாம், பேக் பெயின் வலி வரலாம். ஸோ அப்போ உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு என் உடம்பு ஒத்துழைக்காது, கேலரிஸ் பர்னிங் எனக்கு இருக்காது. ஸோ அப்போ அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டுன்னு வர ஆரம்பிக்கும். சரி இந்த பாரம் மட்டும்தான் இருக்கிற ஒரே நோயான்னு கேட்டிங்கன்னா, இந்த உடல் பருமன் சார்ந்த சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், அதனால இருக்கிற இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், இந்த மாதிரி உடல் பருமன் சார்ந்த நோய்கள் எல்லாத்துக்கும் வரும்போது இந்த இடத்துல மற்றதெல்லாம் நோய்கள் கிடையாது. எல்லா நோய்களுக்கும் காரணம் உடல் பருமன் வந்தது. ஸோ அப்போ அந்த உடல் பருமனுக்கு வைத்தியம் என்பது தேவைப்படும். டாக்டர், இப்போ ஒபிசிட்டினால இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குன்னு அப்படி சொல்றீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு டாக்டர்? உடல் பருமன் எப்போ ஒருத்தருக்கு நோயா மாறுதோ அப்போ நான் சொன்ன மாதிரி உடல் பருமனுக்கு வைத்தியம் பண்ணால் மற்ற நோய்கள் எல்லாமே சரியாகும். சுகர் சரியாகும், கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், தூங்கும்போது ஏற்படுற மூச்சடைப்பு, கொரட்டை பிரச்சனை, அண்ட் அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அண்ட் மேல் ஃபர்டிலிட்டி, இது எல்லா தொந்தரவும் உங்களுக்கு இவ்வளோ நோய்களுக்கும் காரணம் உடல் பருமன் ஆயிருது. டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஒருத்தருக்கு யூஸ் ஆகல, ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றப்போ மெடிசன்லையும் இருக்குது, சர்ஜிக்கலாகவும் இருக்குது. எல்லா இந்த சர்ஜிக்கல் வேஸ் ஆஃப் ஆர் மெடிக்கல் வேஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு அளவை கம்மி பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு மெடிசன்ஸோ இல்லை சர்ஜரியோ இருக்குது. ஸோ நான் இவ்வளோ சாப்பிட்டு இருந்த கேலரிஸை எனக்கு மெடிசன்ஸோ இல்லை சர்ஜரி மூலியமாவோ கேலரிக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சாப்பாடு அளவு கம்மியாயிருது. சர்ஜரினாலையும் மெடிசன்ஸ்னாலையும் எனக்கு ஒரு 1 to 2 kgs per month வெயிட் லாஸ் ஆக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ண தே வில் ஹேவ் அ கான்ஸ்டன்ட் வெயிட் லாஸ் லாங் டேர்முக்கு. எல்லாத்துக்கும் மெடிசன் யூஸ் பண்ண முடியுமா, எல்லாத்துக்கும் சர்ஜரி யூஸ் பண்ணியுமா? தேர் இஸ் ஆல்வேஸ் எங்களோட இதில் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. அந்த இண்டிகேஷன்ஸ் எப்படி கேதர் பண்ணுறது அப்படின்னா, ஒருத்தரோட ஏஜை கால்குலேட் பண்ணிப்போம். ஒருத்தரோட ஏஜோட என்ன ஏஜில் வராங்க, என்ன ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட், பிஎம்ஐ என்ன பிஎம்ஐயில் வராங்க, ஸோ என்ன மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு கொடுக்கும்போது அந்த ஏஜுக்கும் அந்த ஐடியல் பாடி வெயிட் ரீச் ஆகிற மாதிரி ஒரு ப்ரொசீஜரோ இல்லை மெடிசன்ஸோ இல்லை சர்ஜரியோ பண்ண வேண்டியது இருக்கும்.
லாங் டேர்மில் அவங்களுக்கு இந்த மற்ற கோமாபிலிட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் ரிலேட்டட் டு ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாமே திரும்பி ரிவர்ட் ஆகி நார்மலுக்கு வரணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரோ இல்லை மெடிசன்ஸோ சர்ஜரியோ சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். வி நீட் சம் இண்டிகேஷன்ஸ் டு டூ சர்ஜரி ஆர் மெடிசன்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா அவங்க ஏஜ், பிஎம்ஐ அண்ட் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் we will choose something. இப்போ வந்து மெடிசனால கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க, சர்ஜரியால கியூர் பண்ண முடியும் சொன்னீங்க. ஸோ சர்ஜரி அப்படின்னா என்ன டாக்டர்? அதில் என்ன மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்கு? சர்ஜரிங்கிறது நம்ம சொல்றப்போ இந்த முறைகள் ஆஃப் எல்லா பெரியாட்ரிக் சர்ஜரிஸ், இது வந்து உடல் பருமன் மற்றும் வளர்சிதை மாற்று அறுவை சிகிச்சை. எல்லா பெரியாட்ரிக் சர்ஜரிஸ்னு எங்களோட டைப்ல நியர்லி 10 to 15 டைப்ஸ் ஆஃப் எங்களோட துறைக்குள்ள இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரியாட்ரிக் சர்ஜரி பார்த்தா ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமின்னு ஒன்று சொல்லுவேன். இந்த ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி வே பேக் இட் ஸ்டார்டட் இன் இந்தியாவில் 2004 ஆரம்பிச்சிச்சு, சரிங்களா? ஸோ இந்த சர்ஜரிஸ் எல்லாமே லேப்ரோஸ்கோபிக் முறையில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு அப்டமனில் இறைப்பையிலையும் சிறுகுடலையும் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லா சர்ஜரிஸுமே. இந்த பர்டிகுலர் இந்த ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட சைஸை கம்மி பண்ணுறது மட்டும்தான். ஸோ ஒரு கிட்டத்தட்ட 2 to 2.5 லிட்டர்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டொமக்கை கிட்டத்தட்ட ஒரு 500 ml to 1 liter மாதிரி சைஸோட அளவு கம்மி பண்ணுறது ஒரு அப்ராக்சிமேட்லி நான் சொல்கிறேன். அதுக்கு வி யூஸ் ஒரு ஸ்டேப்லர்னு ஒரு டெக்னாலஜி. ஸோ அந்த ஸ்டேப்லிங் டெக்னாலஜி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்டொமக்கோட சைஸை ஒரு டியூப்லர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஆக்கும் போகும்போது அந்த ஸ்டேப்லர் கட் பண்ணி டிவைட் பண்ணி சீல் பண்ணி தந்துடும். இன்டேக் ஆஃப் ஃபுட்டை ஒரு கொள்முதல் அளவை கம்மியாக்கிடும். எவ்வளோ கம்மியாகும்னா சாப்பிட்ற அளவு ஒரு 30% to 50% தான் மேக்ஸிமம் ஒருத்தர் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்துடும். ஸோ இன்டேக்கோட அளவு நான் இவ்வளோ சாப்பிட்ற இடத்துல இந்த சர்ஜரிங்கிறது டயட் ரோலை பார்த்து ரெஸ்ட்ரிக்டடாக என்னோட அளவு சாப்பாடு வச்சுக்க போகுது. ஸோ இந்த சர்ஜரினால பர் மந்த் ஒரு 1 to 2 kgs கம்மியாகும். ப்ளஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் மந்த்தே they will lose around 5 to 6 kgs அப்ராக்சிமேட்லி. ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு 6 மணி நேரம் நடக்க முடிஞ்சவங்க 2 to 3 monthsல ப்ளஸ் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸை ஜாஸ்தி பண்ண கொஞ்சம் வெயிட் லாஸ் நடந்துட்டு இருக்கும். ஓவரால் வெயிட் லாஸ் லூஸ் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் அரௌண்ட் 1.5 years to 2 years. இதனால எதனா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா? எல்லா சர்ஜரிலையும் சைட் எஃபெக்ட் வரக்கு நமக்கு சான்ஸ் இருக்குங்களா மேடம்? ஃபார் எக்ஸாம்பிள் எர்னியாக்கு ஒரு சர்ஜரி பண்ணுறோம், கேன்சருக்கு ஒரு சர்ஜரி பண்ணுறோம், ஏதாச்சும் ஒரு கட்டிக்கு சர்ஜரி பண்ணுறோம். ஸோ எப்பவுமே ஒரு டாக்டர்ஸாக நாங்கள் ஒரு கன்சல்ட் வாங்குவோம். இந்த சர்ஜரி பண்ணும்போது இந்த தொந்தரவுகள் வரலான்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்ட் வாங்குவோம். எல்லா சர்ஜரிலையும் இருக்கிறக்கு ஒரு சான்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஒரு ப்ளீடிங்கோ இல்லை இன்ஃபெக்ஷனோ வரதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் எல்லா சர்ஜரிலையும் வருமானு கேட்டிங்கன்னா we take as a doctors we take proper precautions. But when it comes to obesity அப்படின்னு சொல்லும்போது ஒபிசிட்டி இந்த இடத்துல தான் எல்லா டிசீஸும் உருவாகிற காரணம். முன்னாடியே நம்ம பேசணும். இந்த உடல் பருமனால நிறைய இடன் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரலாம். சில பேர்த்துக்கு வெயிட் ஜாஸ்தியாக நம்ம ஸ்டார்டிங் அக்செப்டட் த வெயிட் நம்ம அக்செப்ட் பண்ண கற்றுக்கிட்டோம். நம்ம சர்ஜரிக்கு ஒரு அனஸ்தீசியாக்காக நம்ம அட்மிட் பண்ணும்போது அனஸ்தீசியா ஃபிட்னஸ்க்காக அட்மிட் பண்ணும்போது அவங்க சம்டைம்ஸ் தூங்கும்போது கொரட்டை பிரச்சனை இருக்கலாம். இது வரைக்கும் ஓகே கொரட்டை நார்மல் நமக்கு சொன்னோம். ஆனால் உடல் பருமனால கொரட்டை பிரச்சனை ஜாஸ்தியாக அவங்களுக்கு எலிசிட் ஆகும். லங்ஸ் சுருக்கமாக இருக்கும். அப்போது அவங்களுக்கு நம்ம அனஸ்தீசியா கொடுக்கும்போது அன்பிரிப்பேர்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எஸ் we are able to face some complications. Bariatric surgery is a minor surgery or major surgery ன்னு கேட்டிங்கன்னா எஸ் மேஜர் சர்ஜரி தான். சர்ஜரி பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இஃப் தே ஆர் இண்டிகேட்டட் கண்டிப்பாக சர்ஜரி மட்டும் தான் ஒரு க்யூர் தரப்போகுது. ஆனால் அதுக்கு நாங்கள் ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணணும். ப்ராப்பர் பிளான் ஓகே இந்த சர்ஜரிக்கு சுகர் கண்ட்ரோல்டா இல்லையா, அந்த சுகரை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதா, ஃபஸ்ட் அந்த ஹார்ட்டை கொஞ்சம் ரெடி பண்ணுவோம். ப்ளஸ் இல்லை ஸ்லீப் அப்னியா பிரச்சனை இருக்கா, தூங்கும்போது லங்ஸ் ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகுது அப்படின்னா லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டேங்குது, லங்ஸை கொஞ்சம் ஸ்டெடி. ஸோ எல்லாத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சர்ஜரிக்கு நாங்கள் எடுக்கவே செய்வோம். ப்ரீ பிளானிங் இஸ் நீடட். ஸோ ஆப்டிமைஸ் பண்ணிட்டு சர்ஜரி பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு ஹேவ் 99.9% காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் பண்ண முடியும்.